ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் சிவராமன். ஒரு சின்ன சப்ஜெக்டு, ஏதோ என்னால் முடிஞ்சதை நம்ம பண்ணலான்ட்டு ஒரு புது சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுடைய சப்போர்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். ஒரு மெயின் சப்ஜெக்ட் இன்றைக்கி பேசலாம். இன்றைக்கி எல்லாருமே மெயினாக பேசுகிறது பீகார் எலெக்ஷனை பற்றி தான். ஆனால் காங்கிரஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வின் பண்ண முடியாத சிச்சுவேஷனுக்கு அவங்க போயிட்டாங்க. அதுக்கு மெயின் ரீசன் அவங்களால ஒரு ஸ்டேபிளான தலைமை இல்லை. இந்த ராகுல் காந்தின்னு ஒருத்தர் இருந்துட்டு பாவம் அவரால் 95 முறை அவரையும் ரீலான்ச் பண்ணி பார்த்துட்டு அது ஃபெயில் ஆகிட்டே இருக்குது. என்னதான் கம்பெனியாக இருந்தாலும் என்ன இருந்தாலும் நான் பர்ஃபார்மர்னால் உடனே எடுக்கணும். ஆனால் இந்த நான் பர்ஃபார்மருக்கு ஏன் வச்சுட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, அந்த கட்சியில் முதலாளியாக இருக்கார் அவர். அந்த ஃபேமிலி தான் முதலாளி. அந்த கட்சி நடத்துகிறதே ஒரு கம்பெனி மாதிரி. அந்த கம்பெனி ரன் ஆகணும்னா அது இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ஃபேமிலிக்கிட்டேருந்து தான் வரணும். அந்தளவுக்கு அந்த கட்சி போயின்னு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த காங்கிரஸ் பிஜேபி இந்த அளவுக்கு வின் ஆகுதுன்னா காங்கிரஸ் உருப்படியாக இருக்கணும். ஏன்னா கண்ட்ரிக்கு ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டி நல்லா இருக்கணும். அது இருந்தால் தான் கண்ட்ரி நல்லா இருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனில் காங்கிரஸ் பார்ட்டி இந்த ராகுல் காந்தியை நம்பிட்டு நல்ல கட்சி நாசமாக போயின்னு இருக்கு. எவ்வளோ நல்ல தலைவர்கள் இருக்காங்க காங்கிரஸில். ஏன் சச்சின் பைலட் இல்லையா? அந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏன் நம்ம சசி தரூர் இருக்கார். இந்த மாதிரி ஒரு நல்ல ஏபிள் லீடரை போட்டுட்டு ட்ரை பண்ணால் நிச்சயமாக காங்கிரஸ் நல்லா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். முதல்ல அந்த காங்கிரஸில் அந்த குடும்பத்தை முதல்ல ஒதுக்கி வச்சுட்டு நல்ல பர்ஃபார்மரை மேலே கொண்டு வரணும். அப்போ தான் அவங்க இந்த பிஜேபிக்கு அகென்ஸ்டாக, அது பிஜேபிக்கு அகென்ஸ்டாக நான் சொல்ல வரல, அது கண்ட்ரிக்கு நல்லது, நம்ம நாட்டுக்கு நல்லது. அதுதான் மெயின். அது அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இது ராகுல் காந்தியும் அவங்க கட்சியில் கேட்பாங்களோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனால் என்னோடய மனசில் பட்டதை நான் பேசுகிறேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இது போக நான் பழகிக்குவேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் பேசுகிறதுக்கெல்லாம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எப்படி ராகுல் காந்தி அந்த காந்தி ஃபேமிலியில் கூட இருக்கோ, தமிழ்நாட்டிலையும் இந்த டிஎம்கேயில் இந்த கருணாநிதி ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது. என்னதான் நல்லா பண்ணாலும் அவங்க அடிக்கிற கொள்ளை இருக்குது பார்த்தியா, பயங்கரமாக கொள்ளை அடிக்கிறாங்க. இந்த ஃபேமிலி ஓரியன்ட் பார்ட்டியெல்லாம் ஒரு பார்ட்டி, டிஎம்கேவாக இருக்கட்டும் ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், அவங்களாம் இருக்கிறது நல்லது தான், பார்ட்டி இருக்கிறது ஓகே. ஆனால் இந்த ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கிறதுக்கு பதிலாக அங்கேயே நல்ல எவ்வளோ பேர் பார்ட்டி காரியகர்த்தா, பார்ட்டிக்கோசரம் வேலை பார்க்குறவன் நிறைய பேர் இருக்கான். அவனெல்லாம் வளர விடணும் இவங்கெல்லாம். ஆனால் எத்தனை நாள் தான் இந்த ஃபேமிலி வச்சுக்கிட்டு நம்ம பார்க்குறது? தமிழ்நாட்டில் இந்த ஏடிஎம்கே டிஎம்கே விட்டால் வேறு பொருத்தமான கட்சி கிடையாது. ஆனால் ஏடிஎம்கேயில் இந்த எடப்பாடி பழனிசாமின்றவர் எப்படி பண்ணுறாருன்னு போக தான் தெரியணும். அவர் தனியாக இப்போ 2026 அவர் ப்ரூவ் பண்ணணும். பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி உள்ள சிச்சுவேஷனில் இந்த டிஎம்கே எனக்கு தெரிஞ்சு அவங்க எதுவும் சரியாக பண்ணுற மாதிரி தெரியல. முதல்ல இந்த இருக்கிற
சாராய கடையை ஒழிக்கணும். அது என்னதான் பணம் வந்தாலும் இந்த பீகாரில் நிதிஷ்குமார் பண்ண மாதிரி இங்கே அந்த சாராய கடையை ஃபுல்லாக ஒழிக்கணும். அப்போ தான் அவன் என்ன சம்பாதிச்சாலும் வீட்டுக்கு கொண்டு போக முடியும் எல்லாரும் பணத்தை. சாராய கடத்தில் அங்கே சாராயம் கொடுத்து கொடுத்து வர பைசாவில் எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுத்து ஒரு மாதிரி மோசமாக போயின்னு இருக்கு. இது தமிழ்நாட்டுக்கும் நல்லதில்லை, இந்தியாவுக்கும் நல்லதில்லை. தமிழ்நாடுன்றது இந்தியாவுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி குடிகாரங்களுக்கு இருக்கிற ஸ்டேட்டாக இருக்கக்கூடாது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நானும் கொஞ்சம் மெச்சூர்டாக பேச கற்றுக்கிறேன். இன் ஃப்யூச்சர் பார்க்கலாம். நன்றி.